அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலெக்ஷன் ஏஜெண்ட் வந்து வீட்டில் வந்து சத்தம் போடுறாங்க இல்லைங்களா? அது பகல் டைமாக இருக்கட்டும், நைட்டு டைமாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து அத்துமீறவங்கள்ட்ட நம்ம சட்டப்படி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறது, என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தால் நம்மளை வந்து நம்ம தற்காத்துக்க முடியும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம பேங்க்கில் வந்து லோன் வாங்கியாச்சு, லோனு கட்டிக்கிட்டு வரோம். ஒரு 6, 7, 8 மாதம் கட்டியாச்சு. இந்த மாதம் வந்து ஒரு மாதம் பெண்டிங் ஆகிடுச்சு, இல்லை ஒரு 2 மாதம் பெண்டிங் ஆகிடுச்சு. கொஞ்சம் நமக்கு டைம் தேவைப்படுது. ஸோ டைம் எடுத்தாலும் நம்ம கட்டிடுவோம், எப்படியும் கிளியர் பண்ண தான் போகிறோம். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம கட்டாத பணத்துக்கு செக் பவுன்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு ஓடி சார்ஜாக இருக்கட்டும், எல்லாமே நம்மக்கிட்டேருந்து வசூல் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் இதுக்கு இடையில் வந்து பேங்க் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, பேங்க், என்பிஎஃப்சி எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கலெக்ஷன் ஏஜெண்ட்டை வந்து வேலைக்கு வச்சுருப்பாங்க. கலெக்ஷன் ஏஜெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, பணத்தை வாங்கி அந்த பேங்க்கில் அவங்களுடைய கணக்கில் வந்து கொடுத்து கணக்கை முடிக்கிறது தான் கலெக்ஷன் ஏஜெண்ட்டோடைய வேலை. ஸோ கலெக்ஷன் ஏஜெண்ட்டுக்குன்னு வந்து ஒரு லிமிட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி அந்த கலெக்ஷன் ஏஜெண்ட்லாம் வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேலே சட்டப்படி நிறைய வழிகளில் வந்து நடவடிக்கையை எடுக்க முடியும். ஸோ இப்போ கலெக்ஷன் ஏஜெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து எந்த டைமில் வரணும் அப்படின்னா, காலையில் 7 மணிக்கு அப்புறம் இரவில் 7 மணிக்குள்ளே அவங்களுடைய கலெக்ஷன் டயத்தை வந்து அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணிக்கணும். 7 மணிக்கு மேலே வந்து ஒருத்தவங்களுடைய வீட்டில் வந்து தொல்லை பண்ணக்கூடாது. 7 மணிக்கு முன்னாடியும் வந்து அவங்கள வந்து தொல்லை பண்ணக்கூடாது. அடுத்து சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு கிளைண்ட் இருக்காங்க, ஒரு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 வாட்டி தொடர்ந்து ஃபோன் அடிக்கிறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஒரு வேளை அவங்கள வீட்டுக்கு வந்து தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து 100க்கு ஃபோன் அடிக்கலாம். இல்லை நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க, வண்டியை வந்து தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உடனே 100க்கு ஃபோன் அடிக்கலாம். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய ஐடி கார்டு, எம்ப்ளாயி ஐடி கார்டு இருக்கும். ஸோ அந்த ஐடி கார்டு உங்கள்கிட்ட இருக்கா, ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க அந்த ஃபினான்ஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போவும் ரொம்ப வந்து ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீடியோ எடுத்து ரெக்கார்டாக வச்சு நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். இன்றைக்கே நீங்கள் அவங்க வீட்டில் வந்து சத்தம் போடும்போதே 100க்கு ஃபோன் அடித்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல அவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து 7 மணிக்கு குள்ளே வர்றது, 7 மணிக்கு மேலே வர்றது, ஈவினிங் 7 மணிக்கு மேலே வர்றது, 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு முன்னாடியே வர்றது, இது எல்லாமே வந்து தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸில் வந்து சத்தம் போடுறது, நம்மளை வந்து தரக்குறைவாக பேசுகிறது, தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறது, இந்த மாதிரியான எந்த விஷயங்கள் பண்ணாலுமே அது வந்து அஃபென்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணாலுமே அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் கூட போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கு. ஆர்பிஐ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லோன் வாங்கினவங்கள ஒரு விதத்துலையும் கட்டுப்படாது. ஆர்பிஐ வந்து பணம் கொடுத்த அந்த பேங்க்கையும் அந்த கலெக்ஷன் ஏஜெண்ட் இருக்காங்களா அவங்கள தான் வந்து கட்டுப்படுத்தும். அவங்களுக்கு தான் வந்து சில விதிமுறைகளை வகுத்துருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆர்பிஐயோட வெப்சைட்டில் கூட போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துக்கலாம், ஆன்லைன்லேயும் கொடுக்கலாம், டேரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் எழுதியும் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மள தற்காத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அதேமாரி வண்டியை வந்து சீஸ் பண்ண வராங்க அப்படின்னா, 15 நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் வந்து அந்த வண்டியை வந்து அவங்க சீஸ் பண்ணவே வரணும். இன்னொன்று கோர்ட்டு ஆர்டர் காப்பி வச்சு தான் வந்து வண்டியை சீஸ் பண்ணணும். இன்னொன்று போலீஸ்கிட்ட இன்டிமேஷன் கொடுத்து போலீஸை கையில் வச்சுக்கிட்டு, ஏன்னா வண்டியை தூக்க வராங்க அப்படின்னா கோர்ட்டு ஆர்டரோட வண்டியை தூக்க வந்தாலும் நம்ம வண்டியை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம். அந்த இடத்துல வேறு மாதிரியாக பிரச்சனை மாறும். அப்படிங்கிறதுனால போலீஸை அழைச்சிட்டு வந்து தான் அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகணும். போலீஸை மட்டும் அழைச்சிட்டு வராமல் கோர்ட்டு ஆர்டரோடு அவங்க வரணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே அவங்க செய்ய வேண்டிய விஷயம். இதை தாண்டி வந்து நம்மக்கிட்ட தவறாக ஏதாவது நடந்துக்கிறாங்க, இப்போயே பணத்தை கட்டுங்க வண்டி தூக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் தயங்காமல் 100க்கு ஃபோன் பண்ணிவிட்டு நடந்த விஷயத்த சொல்லலாம். 100க்கு ஃபோன் பண்ணால் உடனே அவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ பயப்படாமல் நீங்கள் 100க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த பதிவு பண்ணலாம். அதுக்கு அடுத்தது எந்த ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து வந்து உங்களை வந்து தொல்லை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக வந்து அவங்களுடைய பிரான்ச்சில் இல்லை அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸில் வந்து மெயில் பண்ணி நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளை வந்து நம்ம தற்காத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். 1 மாதம் டியூ அப்படிங்கிறது நமக்கு சம்டைம்ஸ் வந்து கட்ட முடியாத போகலாம், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில. அந்த டைமில் வந்து இந்தமாதிரி தொல்லை பண்ணாங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். உங்களுடைய வண்டிக்கும் பாதுகாப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.